வெல்கம் பேக் டு Crunchyology. இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் அதாவது டொமேட்டோ ரைஸ் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக போடுவோம் இல்லையா, அதே தான். அதாவது இந்த அன்னாச்சி பூ, பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இதோட வாசனை எல்லாம் எண்ணெயில் இறங்கினா நம்ம தக்காளி சாதத்துக்கு ஃப்ராக்னன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நடுவில் கீறி வச்சுருக்கேன் 4 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, அந்த மாதிரி நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்து நம்ம டிஷ்ஷோட ஹீரோ தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளி நான் ஒரு 6லேருந்து 7 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக்குறதும் கம்மியாக்குறதும் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாக்களும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதாவது தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம, ஏன்னா குக்கர்லேயும் வேக வைக்க போகிறோம், தக்காளி அந்த ப்ரெஷர்லேயும் வேகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்தால் கூட போதும். அடுத்தது இது கூட மல்லித்தழையும் புதினா தழையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவே நம்மளோட தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இது கூட நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். எப்போவுமே சாதம் வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதிலேருந்து ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வதக்கி வச்சது கொஞ்சம் ஆல்ரெடி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஏன்னா தக்காளி தண்ணியான பொருள் இல்லையா, அதனால். ஸோ தண்ணி மட்டும் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 3 விசில் விட போகிறோம். இப்போது திறந்து பார்த்துடலாம். நம்ம தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி மேலே இருக்கும், அடியில் சாதம் அப்படியே தங்கியிருக்கும், அதனால தான். இந்த சாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இதுக்கு கூட உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா வத்தல், இது எல்லாமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சைட் டிஷ்க்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.